காலைல ஈஸியா சிகரெட்டை மறைச்ச மாதிரி முகத்துல இருக்கிற டென்ஷனை மறைக்க முடிஞ்சா நல்லா இருக்கும்லடா. மா நீங்க வேற கிண்டல் பண்ணாதீங்கம்மா, எல்லாம் அந்த அன்பால தான். அவனை பத்தி உனக்கு என்னடா கவலை? அன்னைக்கு குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு பாத்தீங்கல்ல. இதுக்கு மேல நம்ம எப்படிமா சகிச்சிட்டு இருக்க முடியும்? அதான் இவன் எவ்வளவு கெஞ்சியும் அந்த கண்மணி இவனை கண்டுக்கவே இல்லல. இந்த நான் எதுவும் சொல்ல விரும்பல, நீங்களே யோசிச்சுக்கோங்க. உங்க மகனை பத்திரமா பாத்துக்கோங்க. என்னையா விட்டு போறா? கண்மணி நில்லு, நம்ம ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கணும். கண்மணி போகல. கண்மணி ஏய், நீ முதல்ல போய் வண்டி ஏறா, அவளை கூட்டு வரலாம். சொன்ன கேளுங்க, நீ நிதானத்துல இல்ல, வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். விடாண்டல பெருசா பேச வேண்டாம். நீ என்ன பெரிய சமாதானம் போறாவா? அவ இல்லாத இடத்துல நான் கூட இருக்கிறது, நானும் போறேன்டா. சொன்ன கேளு. அண்ணி அவன் விட்டாலும் தம்பி அவளை விட மாட்டா போல இருக்கே. பைத்தியக்காரன் குடிச்சிட்டு மானத்தை வாங்குறான். இவன் தம்பின்னு சொல்லவே என் கருவு இருப்பாரு. அன்பு சொன்னா கேளுடா. கண்மணியை நான் கூட்டிட்டு வரேன். இப்படி அசிங்கப்படுத்தாதடா. அக்கத்து வீடு அக்கம் பக்கம் எல்லாரும் பாப்பாங்க. நீ வா, முதல்ல உள்ள வா. நான் எதுக்கு வரணும்? நான் வந்து என்ன பண்ண போறேன்? கண்மணி இல்லாத வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். அன்பு அன்பு ப்ளீஸ், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? நீங்க நிதானத்துல கூட இல்ல. உன் காதலுக்கு அவதான போட்டி, உன் ஆசைக்கும் அவதான வில்லி, உன் வாழ்க்கைக்கும் அவதான எதிரி. நீ வாழணும்னா அவ சாகணும். ஆனா அவ எப்படி சாவா? தானா எப்படி சாவா? நாம